கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தரமற்ற சாலையால் பாதிக்கப்பட்டுள்ள கிராம மக்கள் புதிய தார் சாலை அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காட்டேரி கிராமத்தில் இருந்து கீழ்குப்பம் கிராமம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடந்த 9ஆம் தேதி புதிய தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்த தார் சாலையானது தரமற்ற கட்டுமான பொருட்களை கொண்டு சாலை அமைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாலை அமைக்கப்பட்டு 15 நாட்களிலேயே ஆங்காங்கே பெயர்ந்து வருவதாகவும் தாருக்கு பதிலாக கருப்பு ஆயிலை பயன்படுத்தி சாலை அமைத்திருப்பதாகவும் கிராம மக்கள் வேதனையுடன் தெரிவித்து வராங்க. காட்டேரி, தாதனூர், கீழ்குப்பம், மூங்கிலேரி, பனமரத்துப்பட்டி மற்றும் புதூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தார் இந்த சாலையை பயன்படுத்தி வராங்க. பெரும்பாலும் விவசாயிகள் என்பதால் விவசாயம் சார்ந்த டிராக்டர், நெல் அறுவடை இயந்திரம், பால் வாகனம் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் பேருந்துகள் இந்த சாலையை பெருமளவு பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக தார் சாலை இல்லாமல் அவதிப்பட்டு வந்த கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு தற்போது புதிய தார் சாலை அமைக்க ஒப்பந்தம் பெற்று கடந்த 9ஆம் தேதி புதிய தார் சாலை அமைக்கப்பட்ட நிலையில இவை தரமின்றி அமைத்திருப்பதாக கிராம மக்களிடையே மன வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து புதிய தார் சாலை அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லை என்றால் கிராம மக்கள் ஒன்று திரண்டு சேலம் திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்து வராங்க. ஆம்புலன்ஸ் வந்த கூட எரிஞ்சலாயிட்டு அதுக்கு ரோட் சைடு போடுன்னு சொல்லுங்க. சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி ஆயிட்டுனாக்கா எப்படி சார் நாங்க பிடிக்கிறது? இது எடுத்துன்னு 3 பண்டி எடுத்துக்கிறாங்களா? இது நியாயமாங்களா? ரோடு போட்டு தான் கொடுத்து சொல்றோம். நல்லது கெட்டுதான் கேட்கறோம். நாங்க இது நல்ல ரோடு போட்டு கொடுத்தா எங்களுக்கு போதும். எங்களுக்கு நரிக்க ரோடு மக்கள் தான் கேட்கறோம். இதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல இதுக்கு மீறிய பண்ண கேட்க மொத்தமா நாங்க ரோடு பிளாக் பண்ணுவோம் சார். அவள்தான் 500 குடும்பம் கூட நாங்க ரோடு பிளாக் பண்ணுவோம் சார். எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், ஒரு நியாயம் கிடைக்கணும். அவ்வளவு சார். நரிக்க ரோடு மக்கள் தான் கேட்கறோம். இது 1 கோடி ரூபாய், இது 1 கோடி ரூபாய் இந்த பண்டு போட்டு எடுத்துக்கிறாங்க. பில்லு கூட எடுத்துட்டு இருக்கிறாங்களா? பில்லு எடுத்துட்டு கூட காமிச்சிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்ல காமிச்சாங்க. அது எங்களுக்கு தலைவருக்கு கேட்கும். அது மாதிரி எடுத்திருக்காங்க. இது மாதிரி நியாயமா? இது போட்டு 15 நாள் கூட ஆகுது, 10 நாள் தான் ஆகுது. இந்த மாதிரி சும்மா நாங்க ஒரு 200 குடும்பம் அதுல போத்து வருது. அதனால அந்த வழி ஒன்றும் சரியில்லை போட்டது. அதனால மறுபரிசீலனை பண்ணி இந்த வழியை போடுங்கன்ற மாதிரி நான் சொல்றேங்க ஐயா. இதனால எத்தனையோ மக்கள் பாதிக்கிறாங்க. கல்லூரி பஸ் போகுது, பள்ளிக்கூடம் பஸ் போகுது. நாங்க கூட சாமி சந்தோஷத்துக்காகலாம் போறோம். இதனால இந்த வழி ஒன்றும் தாங்காது. இதனால நீங்க வேற மாற்று வழி ஏற்பாடு பண்ணி போடுங்க. காட்டேரியில இருந்து கீழ்குப்பம் போற வருதும், தாதனூர் ஸ்டாப் வருதும் 2.5 கிலோமீட்டர் ரோடு. எல்லா இடத்துலயும், இந்த இடத்துல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இதே மாதிரிதான் இருக்கு ரோடு. எல்லா ஆய்வாளருக்கும் நாங்களும் போன் போட்டு எல்லா இது கொடுத்துருக்கோம். எல்லா எழுதி லெட்டர் கொடுத்துருக்கோம். ஆனா ரோடு வெறும் ஆயில் போட்டுதான் கட்டியிருக்காங்க. போட்டு மிதிச்சு போட்டு இருக்குங்க. தார்ன்றது கை கூட ஒரு துளி தார் கூட ஒட்டல. இதுதான் உண்மை. அதுக்கு மீறி எதுவும் நடவடிக்கை எடுக்கலன்னாக்கா நாங்க மறியல் பண்ணி சாலையை மறியல் உட்காருவோம். நாங்க ஒரு 50-60 குடும்பம் இருக்கு. இங்க 150 குடும்பம் இருக்கு சார். 150 குடும்பம் இருக்கு. அதுல இருந்து இது வரைக்கும் ஒரு 500 குடும்பம் வரும். 2.5 கிலோமீட்டர்ல 500 குடும்பம் வரும். நாங்க சாலை மறியல் பண்ணுவோம். இந்த சாலை காட்டேரி கிராமத்திலிருந்து கீழ்குப்பம் வரை 2.5 கிலோமீட்டர் சாலைங்க அமைச்சிருக்கிறாங்க. 1 கோடி ரூபாய் மதிப்பீடு. இப்போ 9ஆம் தேதி 9/4/2026 அந்த சாலை அமைச்சாங்க. இன்னைக்கு தேதி 25/4/2026. 16 நாட்கள் தான் ஆகுது. இந்த சாலை அமைச்சப்ப நான் ஒரே வாரத்துல எல்லாம் பிடிக்கிட்டு போயிடுச்சு. எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா சாலை எப்படின்னா கையை விட்டு நீங்க பேத்து எடுக்கலாம். அந்த காணொலி எல்லாம் இணைச்சிருக்கிறோம். வண்டி ஸ்டாண்ட் போட்டா உள்ள போயிருது. அதே மாதிரி பெரிய கனரக வாங்க டிராக்டர் இது மாதிரிலாம் நிறைய பயன்படுது. தார் உள்ள போகுது. மாடு நடந்து போனா கால் உள்ள போகுதுங்க. அந்த அளவுக்கு தார் சாலை போட்டிருக்காங்க. எங்களுடைய நண்பர்கள்லாம் எல்லாருமே கையில பேத்து காமிச்சிருக்கிறாங்க. தார் இல்ல அதுல. முறைகேட என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயில மிஸ்ஸிங் பண்ணி போட்டு மிதிச்சிருக்கிறாங்க. இதுக்கு நாங்க கடுமையான ஆட்சேபம் தெரிவிக்கிறோம். உடனடியா இது வரைக்கும் 15 நாளா எந்த அதிகாரியும் பார்க்கல. அந்த ஒப்பந்தாரம் அந்த பக்கமே திரும்பல. இந்த தரமற்ற சாலையை உடனடியாக அதிகாரிகள் ஆய்வு செய்து நேரில் பார்த்து புதுசா திரும்ப தார் சாலை அமைச்சு கொடுக்கணும். ஒருவேளை எங்கள் கோரிக்கைக்கு அவர்கள் செய்தி சாய்க்கவில்லை என்றால், அரசு வரவில்லை என்றால், இங்க காட்டேரி தேசிய நெடுஞ்சாலை இருக்கு, அதில் நாங்க போராட்டம் நடத்துவோம். நாங்க மீண்டும் மீண்டும் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, உடனடியாக சாலை ஆய்வு செய்து புது சாலை அமைச்சு கொடுக்கணும். எவ்வளவு பட்ஜெட்ல இது போட்டு ஐயா? 1 கோடி ரூபாங்க ஐயா. 1 கோடி ரூபாய் சாங்ஷன் ஆயிருக்குது. 1.25 இன்ச்சு போடணும். வெறும் 1/2 இன்ச்சு தான் போட்டிருக்காங்க. அந்த 1/2 இன்ச்சும் தரமா போடல.
அரைஞ்சும் தரமா போடாதனால இன்னும் ஒரு மழை வந்து எல்லாம் பேத்துங்க ஐயா. கை வச்சாலும் பேக்கலாம், அதே மாதிரி நீ காலில் பிடிச்சி தேய்ச்சாலும் வருது. ஒரு வண்டி மேல இருந்து கீழே இறங்கினா அதோட பிடிக்கிட்டு போயிடும். மழை வராதிருக்குதான் அந்த கருப்பு தாறுலாம் இருக்கும், மழை வந்துச்சுன்னா எல்லாம் போயிடும். தரமற்ற சாலை தான். நேரில் வந்து ஆய்வு பண்ணுங்க. அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம். தேசிய நெடுஞ்சாலை போய் உட்காந்துருவோம் ஐயா, சாலை மறியல் செய்வோம். சாலை மறியல் செஞ்சு எங்களுக்கான கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி ஆகணும். அதனால உடனடியாக ஆய்வுகள் வரணும். ஆய்வு செஞ்சு இந்த சாலையை வந்து திருப்பும் புது சாலையை அமைச்சு கொடுக்கணும்.